அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோட தான் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னா வந்து ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லைனா டின்னர் ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியோட தான் உங்களுக்கு இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு ரெசிபியுமே ஹைலி ஹெல்ப்ஃபுல் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து த்ரூ அவுட் தி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கிவ் இட் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இது சொன்னதோட நம்ம அப்படியே ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ரெசிபி நம்பர் 1 வந்து நம்ம கம்பை வச்சு தான் பண்ண போகிறோம். கம்புடைய பெனிஃபிட்ஸும் நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் நம்ம வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம் அப்படின்னா வந்து இந்த கம்புன்றது வந்து பேர்ல் மில்லட் இல்லைனா பாஜ்ரான்னு கூட சொல்லுவாங்க நார்த் இந்தியாவிலனா. ஸோ இது வந்து இப்போ அனில் பிராண்டில் வந்து உங்களுக்கு கம்பு சேமியான்னு ஒன்று விற்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நார்மல் கார்போஹைட்ரேட் ஃபுட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட் வந்து லாட்ஸ் ஆஃப் ஃபைபரும் நம்மளுக்கு இருக்கும் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்ல ஒரு நார்மல் வாட்டரில் வந்து ஜஸ்ட் சோக் பண்ணிவிட்டு உப்பு போட்டு சோக் பண்ணிவிட்டு அதை உடனேவே வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் இல்லைனா நார்மல் பேனில் வாட்டர் போட்டு நம்ம இப்போ வந்து இந்த கம்பு அதாவது வாஷ் பண்ணி வச்ச கம்பை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம், வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக அந்த பிளேட் எடுத்துகிட்டு நல்லா கீழே வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ரப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உதிரியாக வரும். அதனால அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சதை அங்கே மேலே போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை வேக விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 12 மினிட்ஸ் ஆகும் அது பாயில் ஆகிறதுக்கு. பாயில் ஆகிற டைமில் இப்போ நம்ம கம்போட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சம்மர் சீசன் வந்தாலே கம்பு வந்து நம்ம நிறைய பேர் சாப்பிட்டு வந்து இந்த கம்பங்கூழ்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கோம். அது ஏன்னா வந்து கம்பு வந்து லாட் ஆஃப் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அது இருக்குது. நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் இந்த வெயில் சீசனில். ஸோ கூலிங் ப்ராப்பர்ட்டி இதுக்கு வந்து நிறையவே இருக்குது. அதனால் நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் வந்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சம்மர் சீசன். உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது டயபெட்டிக்ஸாக இருந்தாங்க இல்லைனா உங்களுக்கு ஜீனுக்கு வரணும் அப்படின்ற பயம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். ஸோ கம்பில் வந்து டயபெட்டிக்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்க தடுக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் எக்ஸ்பெஷலி வந்து லேடிஸ்க்கு வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் நல்ல உற்பத்தி ஆகிறதுக்கு கம்பு வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிடணும். அதில் அயன் சத்து வந்து நிறையா இருக்குது. அதனால வந்து உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் அண்ட் பிளேட் செல் லெவலை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பேர்ல் மில்லட்டோட நியூட்ரிஷனல் வேல்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சது வந்து நல்ல உதிரியாகவே வந்துருச்சு. அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் ஃபைனலி வந்து க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட இப்போ நம்ம வந்து ஆனியன்ஸ் அண்ட் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது கம்புக்கு இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எப்போவுமே தேடிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம் வந்து ப்ரோட்டீன்கான ஐட்டம் தான். ஸோ இந்த பாஜ்ராவில் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 grams ஆஃப் ப்ரோட்டீன் இந்த நீங்கள் இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அயன் சத்து இதில் நிறையா இருக்குது. ஸோ அயனோட விகிதம் வந்து 8 milligrams. ஸோ 8 milligrams வந்து அயன் நமக்கு கிடைக்குது நீங்கள் கம்பு சாப்பிட்றதுனால. அண்ட் குட் ஃபேட் பார்த்தீங்கன்னா 5 கிராம் இருக்குது. அண்ட் லாட் ஆஃப் மினரல்ஸ், ஃபைபர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், கால்சியம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுடைய கம்புக்கு வந்து இருக்குது. ஸோ இதை ரெகுலராக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து டாக்ஸின்ஸ் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த கம்பை வந்து நீங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணுங்கள். ஃபைனலி வதக்கி எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி வச்ச கம்பியும் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கம்பு சேமியா வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு அப்படின்றதுனால சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இதை வந்து சாப்பிட்லாம். ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கிற இந்த ஃபுட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலி வந்து நான் இந்த ரெசிபியை வந்து கொஞ்சமாக எனக்கு சால்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ சால்ட் போட்டு முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலி வந்து நம்ம வி ஆர் கார்னிஷிங் வித் கொரியாண்டர் அண்ட் யம்மி கம்பு சேமியா இஸ் ரெடி டு என்ஜாய்.
ரெசிபி நம்பர் 2 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் என்னுடைய ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் பன்னீர்னால பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் கட்லெட் த வெரி வெரி ஈஸி ரெசிபி, 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இன்றைக்காவது நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வரீங்க, என்ன சமைக்கிறதுனே தெரில, கிச்சன் போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரெசிபி விச் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பன்னீரோட நியூட்ரிஷியல் பெனிஃபிட்ஸும் பார்த்துருவோம், அதோடைய குட்னஸும் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் பன்னீர் கட்லெட்க்கு தேவையான 1 கேரட் அண்ட் வந்து ஒரு ஹாஃப் சைஸ்க்கு வந்து நான் ஒரு கேப்சிகம், இது ரெண்டும் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். அந்த வாயில் வந்து நம்மளுக்கு கடிக்கிற மாதிரியும் இருக்கணும், பட் வந்து ரொம்ப பெருசாகவும் நம்ம கட் பண்ணக்கூடாது. ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே. நீங்கள் இதோட வந்து க்ரஷ் பண்ண பீஸ் போட்டுக்கலாம், க்ரஷ் பண்ண கார்ன் போட்டுக்கலாம். அந்த சாய்ஸ் இஸ் யார்ஸ் அண்ட் த இன்னோவேஷன் இஸ் யார்ஸ். பன்னீரில் வந்து 2 விஷயம் இருக்குது, ஒன்று ப்ரோட்டீன் அண்ட் இன்னொன்று வந்து ஃபேட். அதனால் நம்ம எவ்வளோதான் அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, வெஜிடேரியன் சோர்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பன்னீரில் இருக்குது அப்படின்னாலும் வந்து அதோடைய ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம மாடரேஷனில் தான் சாப்பிட்ணும் இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் வெயிட் லாஸ். டுடே ஐ வாஸ் செக்கிங் ஒன் ஆஃப் த வீடியோ. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோம்மேட் பன்னீரை யூஸ் பண்ணுங்கள். கடையில் இருக்கிற பன்னீர் எல்லாமே சிந்தட்டிக் பன்னீர். தே ஆர் மேட் ஆஃப் சம் கெமிக்கல் விச் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த். ஸோ மேக் ஷியோர் யூ ப்ரிப்பேர் யுவர் பன்னீர். இட்ஸ் வெரி வெரி ஈஸி, கெட்டிங் அ பேக்கெட் ஆஃப் மில்க் அண்ட் தென் curdling it and then making your paneer, which is very very tasty and also healthy and highly nutritious. இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலா, அதாவது கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் cumin seeds, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் 2 என்னுடைய கட்லெட் எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன். ஒன்று வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஒயிட் சீசேம் சீட்ஸ். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அண்ட் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதனால் வந்து உங்களுடைய கட்லெட்ஸ்க்கு நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சீசனிங்காக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஹெர்பல் சீசனிங் ரெண்டுமே வந்து நான் போட்டேன். இப்போ ஒரு பைண்டிங் டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக இதர் யூ கேன் யூஸ் பொட்டேட்டோ ஃபார் பைண்டிங். நான் பொட்டேட்டோ வேணாம் அப்படின்றதுக்காக இப்போ மாவுக்காக வந்து ஜோவர் வந்து வெள்ளை சோளம் மாவு எடுத்துட்டு அதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ ஃபுல்லாகவே. பன்னீரோட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோட்டீன். ஒரு 100 grams ஆஃப் பன்னீர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் லைக் அரவுண்ட் 18 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதில் கால்சியம் கூட இருக்குது. அண்ட் வந்து நம்ம ஃபேட் கண்டென்ட் வந்து 20 grams இருக்குது, மோர் தேன் த ப்ரோட்டீன். ஸோ அதனால் வந்து அளவாக சாப்பிடுங்க. 100 grams சாப்பிட்லாம், இட் இஸ் வெரி வெரி குட். பட் நீங்கள் 100 grams ஆஃப் பன்னீர் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கார்பை வந்து நல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் வெயிட் லாஸ், இல்லைனா கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க அப்படின்னா பன்னீரை ஜாஸ்தி பண்ணிவிட்டு உங்கள் கார்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட் ஹேஸ் குட் ஃபேட்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். லாங் டைமுக்கு வந்து நீங்கள் ஃபில்லிங்காகவே ஃபீல் பண்ணுவீங்க. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லைனா லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜென்ரலி வந்து பன்னீர் வந்து ஆப்ட் பண்ணக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு சூட்டபிள் இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து டோஃபு வந்து சாப்பிட்லாம். டோஃபு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பன்னீராக தான் இருக்கும், பட் இட் வாஸ் மேட் ஆஃப் சோயா. அதனால் வந்து யூ கேன் ட்ரை தட் ஆப்ஷன். மற்றபடி வந்து போன் ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து யூ கேன் ஈட் ரெகுலர் பன்னீர், பட் அஃப்கோர்ஸ் இன் மாடரேஷன். பிகாஸ் அதில் ஃபேட் வந்து கம்பேர்ட் டு ப்ரோட்டீன் ஃபேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம மாடரேஷனில் வந்து இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இன் ஆர் எவ்ரிடே டயட். அண்ட் இஃப் யூ ஆர் அ வெஜிடேரியன், அஃப்கோர்ஸ் யூ நீட் திஸ் ப்ரோட்டீன். இப்போ நான் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிவிட்டு நான் ஒரு பேட்டியாக வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் பேட்டியாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஐ ஹவ் ரெஃப்ரிஜரேட்டட் இட் ஃபார் லைக் ½ an hour. திஸ் இஸ் லைக் ரியலி ஆப்ஷனல். நான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணேன் ஸோ தட் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும் ஆன் த பேன். யூ கேன் எய்தர் டேக் காஸ்ட் அயன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இட் இஸ் கெட்டிங் ரோஸ்டட் வெல் அண்ட் ஆல்சோ லெஸ் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நான்ஸ்டிக்காக இருக்கும்போது. ஸோ போத் சைட்ஸ் வந்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான யம்மியான பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் I truly swear this was tasting exactly yummy as it looks. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது and I'm making it regularly for my food these days. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த 2 ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் ரெசிபி வீடியோஸ் வேணுமான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் ஃபார் டுடே.